ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கி ஹெராயின் விற்ற அசாம் வாலிபர் கைது. சென்னையில் மீனம்பாக்கம் பரங்கிமலை பகுதியில் ஹெராயின் போதைப்பொருள் விற்பதாக போலீசுக்கு தகவல் வந்தது. தனிப்படை போலீசார் மீனம்பாக்கத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு ஒருவர் தள்ளாடியபடி வந்தார். அவர் ஹெராயின் பயன்படுத்தியிருந்தது தெரியவந்தது. விசாரணையில் அசாமைச் சேர்ந்த மன்சூர் இஸ்லாம் என்பவர் எழும்பூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் அறையெடுத்து தங்கி ஹெராயின் விற்பது தெரிந்தது. அங்கு சென்ற போலீசார் மன்சூர் இஸ்லாமை கைது செய்தனர். அவரிடமிருந்து 25 கிராம் ஹெராயின் போதைப் பொருளை கைப்பற்றினர். அவரை ஆலந்தூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது அமலுக்கு வரும்? அமைச்சர் விளக்கம். சட்டசபையில் இன்று கேள்வி நேரத்தின் போது மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் வினா எழுப்பினார். லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தனர். அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளின்படி பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படுமா என்று அவர் கேட்டார். அதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியதாவது: பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக அரசு செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அரசு சார்பில் ஒரு குழு அமைத்துள்ளது. அந்த குழுவுக்கு கால வரையறை தரப்பட்டுள்ளது. பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர்கள் தங்கள் கருத்துக்களை தந்துள்ளனர். அதை பரிசீலித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு எடுக்கும் என்று தங்கம் தென்னரசு கூறினார். சென்னையில் 3 பேருக்கு கொரோனா தொற்று. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு 2 ஆண்டுகளாக கட்டுக்குள் உள்ளது. எனினும் கொரோனா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதாரத்துறை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. காய்ச்சல், சளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் நேற்று 32 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் சென்னையைச் சேர்ந்த 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் நலமுடன் இருப்பதாகவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பார்லிமெண்ட்டுக்கே உச்ச அதிகாரம். துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் திட்டவட்டம். மாநில சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் கவர்னர் காலதாமதம் செய்வதாக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க கவர்னர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு விதித்தது. இதற்கு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் டெல்லி பல்கலையில் நடந்த நிகழ்ச்சியில் ஜெகதீப் தன்கர் பேசியதாவது: நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட பார்லிமெண்ட் தான் உயரதிகாரம் கொண்டது. அவர்களுக்கு மேலான அதிகாரம் கொண்டவர்கள் எவருமில்லை. கல்வி நிறுவனத்தையோ தனிநபரையோ களங்கப்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. அரசியலமைப்பு அதிகாரத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் அரசியல் அமைப்பால் வழிநடத்தப்படுகிறது. ஜனநாயகத்திற்கு ஏற்படும் இடையூறுகளை எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினையாகிறது. இதனை நாம் ஒடுக்க வேண்டும் என்று ஜெகதீப் தன்கர் கூறினார். எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அறையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று சந்தித்தார். 30 நிமிடங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அதிமுக மூத்த தலைவர்கள் SP வேலுமணி, கடம்பூர் ராஜு, தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மரியாதை நிமித்தமாக எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்தேன் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அறிவிப்புக்கு பின் முதல் முறையாக பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேச்சு நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு வாரம் தமிழ் வார விழா கொண்டாடப்படும். ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் இன்று பேசியதாவது: பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் 29ஆம் தேதி முதல் மே 5ஆம் தேதி வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும். இந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மொழியையும் பாவேந்தர் பாரதிதாசனின் பங்களிப்பையும் கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். தமிழ் வார விழா நமது மொழியின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைப்பதற்கு ஒரு நல் வாய்ப்பாகும். தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைகளுக்கும் எடுத்துச் செல்வோம். வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் என்றார் பாவேந்தர். அத்தகைய எழுச்சியை இந்த விழாக்கள் மூலம் உருவாக்க வேண்டும். செந்தமிழை பரப்ப இந்த விழாக்கள் பயன்படும். தமிழர் தம் அறிவு செல்வத்தை காட்ட இந்த விழாக்கள் பயன்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறினார். 2 நாள் பயணமாக சவுதி அரேபியா சென்றார் மோடி. 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி சவுதி அரேபியாவுக்கு இன்று கிளம்பி சென்றார். பயணத்துக்கு முன்பாக மோடி கூறியதாவது: பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமர் முகமது பின் சல்மானின் அழைப்பின் பெயரில் சவுதி அரேபியாவுக்கு செல்கிறேன். சமீப ஆண்டுகளில் மூலோபாய ஆழத்தையும் உத்வேகத்தையும் பெற்றுள்ள சவுதி அரேபியாவுடனான நீண்டகால வரலாற்று உறவுகளை இந்தியா மதிக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இது எனது 3வது சவுதி அரேபிய பயணம். மேலும் 2 நாடுகளுக்கு இடையே வாழும் இணைப்பு பாலமாகவும் கலாச்சார மற்றும் மனித உறவுகளை வலுப்படுத்துவதில் மகத்தான பங்களிப்பை செய்து வரும் சவுதி அரேபியாவில் வசிக்கும்
துடிப்பான இந்திய சமூகத்தினரை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் என மோடி கூறினார். துணிச்சலுடன் சிறுவனை காப்பாற்றிய இளைஞருக்கு மோதிரம் பரிசளித்த EPS. 16ஆம் தேதியன்று சென்னை அரும்பாக்கம் பகுதியில் தேங்கி நின்ற மழைநீரில் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்தது. அவ்வழியாக வந்த ரேகன் என்ற 3ஆம் வகுப்பு மாணவன் தண்ணீரில் கால் வைத்தவுடன் மின்சாரம் தாக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் துடித்துக் கொண்டிருந்தார். அவ்வழியாக வந்த தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஒரத்த நாட்டைச் சேர்ந்த கண்ணன் என்ற இளைஞர் உடனடியாக அச்சிறுவனை காப்பாற்றினார். தன் உயிரை பொருட்படுத்தாமல் சிறுவனை காப்பாற்றிய அந்த இளைஞனின் துணிச்சலை பாராட்டி அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்ணனை தனது இல்லத்திற்கு நேரில் வரவழைத்து அவருக்கு தங்க மோதிரம் பரிசளித்து வாழ்த்தினார். போப் மறைவுக்கு இன்றும் நாளையும் துக்கம் அனுசரிப்பு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் காலமானார். போப்பின் உடல் ரெடம்டோரிஸ் தேவாலயத்தில் வைக்கப்பட உள்ளது. ரோமில் உள்ள சாண்டா மரியா மேகியார் பசிலிகாவில் தனது கல்லறை அமைக்க போப் பிரான்சிஸ் விரும்பியதாக கூறப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு வாட்டிக்கனுக்கு வெளியே அடக்கம் செய்யப்பட உள்ள முதல் போப் இவராவார். போப் பிரான்சிஸ் மறைவை ஒட்டி இன்றும் நாளையும் துக்கம் அனுசரிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. போப் பிரான்சின் இறுதிச் சடங்கு நடைபெறும் நாளன்றும் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. போப் பிரான்சிஸ் மறைவை ஒட்டி இந்தியாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ். தெலுங்கு சினிமாவில் முன்னணி நட்சத்திர நடிகராக இருப்பவர் மகேஷ் பாபு. தற்பொழுது இவருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சொர்ணா குரூப்ஸ் மற்றும் சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் கட்டுமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சோதனையில் ஒரு பகுதியாக சொர்ணா குரூப்ஸ் மற்றும் சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் நிறுவனங்களில் விளம்பர தூதரான மகேஷ் பாபுவிற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். நடிகர் மகேஷ் பாபு ஏப்ரல் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள இந்த 2 ரியல் எஸ்டேட் நிறுவனங்களும் மக்களிடம் பண மோசடி செய்துள்ளன. ஒரே இடத்தை பல பேரிடம் விற்றுள்ளது. தகுதி மற்றும் ஒப்புதல் அளிக்காத வீடுகளை விற்றது என பல்வேறு குற்றச்சாட்டு இந்த 2 நிறுவனங்களின் மீதும் உள்ளது. இந்த நிறுவனங்களின் விளம்பர தூதராக மகேஷ் பாபு இருந்ததால் அவருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விண்வெளி டாக்கிங் தொழில்நுட்பத்தை கொண்ட 4வது நாடு எனும் பெருமையை பெற்ற இந்தியா சாதனை. இந்தியா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை கொண்டுள்ளது. விண்வெளியில் தனக்கென சொந்தமாக பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் BAS எனப்படும் விண்வெளி ஆய்வு நிலையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ வருகிற 2035ஆம் ஆண்டுக்குள் இதை விண்வெளியில் நிறுவ பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கான விண்கலன்கள் 2028ஆம் ஆண்டு முதல் விண்ணில் தொடர்ந்து செலுத்தப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட உள்ளன. விண்வெளி திட்டங்களுக்கு ஒரு நாடு ஸ்பெடெக்ஸ் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் எனும் நுட்பத்தின் கீழ் விண்வெளியில் செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைத்தல், விடுவித்தல் ஆகிய பரிசோதனைகளில் வெற்றி பெறுவது அவசியமாகும். கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி இதற்காக தலா 220 கிலோ எடை கொண்ட ஸ்பெடெக்ஸ் A, ஸ்பெடெக்ஸ் B ஆகிய இரட்டை விண்கலன்கள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டன. 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தியது. பின்னர் அவற்றின் சுற்றுவட்ட பாதை இடைவெளிகளை சிறிது சிறிதாக குறைத்து ஜனவரி 16ஆம் தேதி 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்டன. இதன் மூலம் விண்வெளி டாக்கிங் தொழில்நுட்பத்தை கொண்ட 4வது நாடு எனும் பெருமையை பெற்று இந்தியா சாதனை படைத்தது. மார்ச் 13ஆம் தேதி இந்த இரட்டை செயற்கைக்கோள்கள் மீண்டும் பிரிக்கப்பட்டு சோதனை நடந்தது. இஸ்ரோ நிறுவனம் நேற்று 2வது முறையாக ஸ்பெடாக்கிங் முறையில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வெளியிட்ட எக்ஸ் வலைதள பதிவில் இஸ்ரோ 2வது ஸ்பெடாக்கிங் முறையில் செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக இணைத்ததை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.